புதுக்கோட்டை கம்பன் கழகத்தின் 50ஆம் ஆண்டு பொன் பெருவிழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கலந்து கொண்டார். விழாவில் முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி. விஜயபாஸ்கர் பேசியதாவது: உலகில் உள்ள மொழிகளில் தலைசிறந்த மொழி தமிழ் மொழி. நம் எண்ணத்தில் உள்ளதை, உள்ளத்தில் நினைப்பதை அழகாய் எடுத்துரைக்கும் மொழி தமிழ் மொழி. தமிழ் மொழியை மிக சிறப்பாக கையாண்டவர் கம்பர். கம்பன் விட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் என்பதை பல கவிஞர்கள் அழகாய் கூறியிருப்பார்கள். கம்ப ராமாயணம் என்னும் மிகச்சிறந்த காப்பியத்தை தந்த கம்பனின் பெருமை பற்றி பேசுவது நம் எல்லோருக்கும் பெருமை. காரைக்குடி, இலங்கை, பாண்டிச்சேரி ஆகிய இடங்களில் உள்ள கம்பன் கழகத்தை விட நம் புதுக்கோட்டையில் உள்ள கம்பன் கழகம் எழுச்சியோடு நடைபெற்று வருகிறது. 10 நாட்கள் நடைபெறும் கம்பன் கழக விழாவில் ஒவ்வொரு நாளும் புதுமையாய், கவிதையாய், கவி அரங்கமாய், பட்டி மன்றமாய் நடைபெற்று கம்பனின் புகழை, பெருமைகளை இவ்வுலகிற்கு எடுத்துரைப்பதில் மிக பெரிய பங்கு நம் புதுக்கோட்டை கம்பன் கழகத்திற்கு உள்ளது. மேலும் இந்த விழா ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் பேசினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் கம்பன் கழக தலைவர் எஸ். ராமச்சந்திரன், செயலாளர் பாரதி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். எல்லாரையும் கூப்பிட மாட்டாங்க. இப்ப கம்பன் கழகத்தின் சார்பில் நிறைய பேர் இப்ப பேச்சாளர் பார்த்தீங்கன்னா அந்த பட்டியல் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனால் கம்பன் கழகத்தால் 10 நாள் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அது கம்பன் கழகத்திற்கு பெருமை அல்ல, கம்பன் கழகத்திலே பேச வாய்ப்பு கிடைப்பவர்களுக்கு அது மிகப்பெரிய பெருமை. அதுதான் முக்கியமான விஷயம். அதை இன்றைக்கு மரியாதைக்குரிய கம்பன் ராமாயணத்தில் ராமன் போல அந்த பெயரை சுமந்திருக்கக்கூடிய, அதுலேயும் ராமன் என்பது ராமச்சந்திரன், அந்த ராமச்சந்திரன் தான் இங்கேயும் தலைவர் இருக்காரு, மரியாதைக்குரிய அந்த ராமச்சந்திரன் அவர்கள் இந்த புதுக்கோட்டை கம்பன் கழகத்தில் சில பேரை பல பேரை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், இப்போ அழைக்கப்படாதவர்கள் என்ன நினைக்கலாம் என்றால், அடுத்த முறையாவது புதுக்கோட்டை கம்பன் கழகத்தில் பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க என்று கேட்பதற்குண்டான வாய்ப்பு